ஆகாத எதிரியை ஒரு மனிதன் கொன்றால் கூட அந்த கொலை செய்தவனை ஐயோ கொலைகாரன் எப்படிப்பட்டவன் என்று சொல்வோம். ஒரு எதிரியை கொன்றவனை நாம் தீயவனாக பேசுவோம். அவன் கொடுமைக்காரன், இரக்கமில்லாதவன் என்று பேசுவோம். ஆனால் ஒரு பாவமும் அறியாது நம் வயிற்றில் வளருகிற நம் இரத்தத்தை, நம் இரத்தம், நம் குழந்தை ஒரு பாவம் அறியாதது. அதன் முகத்தை கூட நாம் பார்க்கவில்லை. நம் முகத்தை கூட அது பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம் வயிற்றில் வளருகிற குழந்தையை நாமே கொல்லுகிறோம் என்றால், அந்த கொலைகாரனை விட நாம் தான் பெரிய கொலைகாரன். அவனை விட தன்னை விரோதிக்கிறதற்காகவும், பணத்திற்காகவும் கொலை செய்கிறவனை விட மோசமான கொலைகாரனாக, கொலைகாரியாக பெற்றோர்களாகிய நாமே இருந்து விடுகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 6ஆம் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும், லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் இரத்தத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரத்தமானது உயிராய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இரத்தமே உயிர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்க, இரத்தம் உயிராய் இருக்கும் போது ஒரு மனுஷனை கொல்வது, இரத்தம் சிந்தும்படி காயப்படுத்துவது போன்ற காரியங்கள் பாவமாய் இருக்கிறது. முக்கியமாக ஒரு உயிரை எடுப்பது, மனித உயிரை கொல்வது பாவம். மிருகங்களின் உயிரை கொன்று சாப்பிடுவது தவறல்ல. ஆடு, மாடு, கோழி போன்ற மிருகங்களை கொலை செய்து சாப்பிடுவது அது கொலை அல்ல, அது தவறும் அல்ல. வேதத்தின்படி, பரிசுத்த வேதாகமத்தின்படி தவறல்ல. அதை சாப்பிடலாம். கர்த்தர் அதை பாவம் என்று சொல்லவில்லை. நாம் அதை புசிக்கலாம் என்று நோவாயாவின் காலத்திலேயே அதை கொடுத்திருக்கிறார். அதனால் மாமிசம் புசிப்பது தவறல்ல. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடி நமக்கு ஆரோக்கியமான மாமிசம் எது, தீமை செய்கிற மாமிசம் எது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை, லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து அதன்படி சாப்பிடும் போது நம் உடலும் ஆரோக்கியமாய் இருக்கும், பாவம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இரத்தத்தை, எந்த மிருகத்தின் இரத்தத்தையாவது, எந்த பறவையின் இரத்தத்தையாவது நாம் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை கண்டிப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும். எந்த உயிரின் இரத்தத்தை நாம் புசித்தாலும் அது பாவமாய் இருக்கிறது. மிருகங்களை கொன்று சாப்பிடும் போது இரத்தத்தை கீழே ஊற்றி விட வேண்டும். மாமிசத்தை மட்டும் புசிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இரத்தம் உயிராய் இருக்கிறது, அதை நீங்கள் புசிக்காதிருங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் மிருகங்களை கொல்வது கொலையாகாது. மனித உயிரை கொல்வதே கொலையாகும். மனித உயிர் என்றால் பிறந்து வளர்ந்த பெரிய மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் போது அது கர்த்தருடைய பார்வையில் பாவமாய் இருக்கிறது. அப்படி கொலை செய்கிறவன் அக்னி கடலில், நரகாக்கினையில் போடப்படுவான். அவன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மனித உயிரை கொலை செய்கிறவர்கள் எரிகிற அக்கினி கடலிலே போடப்படுவார்கள் என்று தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதிகள் வேதாகமத்தில், பைபிளில் கடைசி பகுதியில் இருக்கிறது. சரி, கொலை செய்வது என்பது என்ன? மனித உயிரை கொலை செய்வது. அப்படி என்றால் நேரடியாக எந்த மனிதனையும் நான் கொலை செய்வதில்லை என்று சொல்வதுண்டு. முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது பெண்களும், திருமணமான பெண்களும், பெண் மருத்துவர்களும் இதை சற்று கவனித்துக் கொள்வது மிக மிக அவசியமா இருக்கிறது. என்னவென்றால், கொலை செய்வது என்பது பெரிய மனிதர்களை கொலை செய்வது மட்டும் கொலை அல்ல. கருவில் இருக்கிற குழந்தைகளை கொல்வதும் பாவமே. அதுவும் மனித உயிரை கொலை செய்வதே. திருமணமான பெண்கள் தங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கும் போது அது வேண்டாம் என்று கொலை செய்கிற, அபார்ஷன் செய்கிற பழக்கம் இருக்கிறது. இது முற்றிலும் பாவமானது. இதுவும் எரிகிற அக்னி கடலுக்கு செல்லத்தக்க பாவமாய் இருக்கிறது. இது பாவமில்லை என்று யாராவது சொன்னால் அதை நம்ப வேண்டாம்.
பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது மனித உயிரை கொல்வது பாவம் என்று. மனித உயிர் என்று சொல்லும்போது தாயின் கருவில் இருக்கிற குழந்தையும் மனித உயிரே. அதனால் அந்த குழந்தையை கொல்வது, அது 40 நாளாக இருக்கலாம், 3 மாதமாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஒரு உயிரை காப்பாற்றதான் முயற்சிக்க வேண்டுமே தவிர, தன் வயிற்றில் இருக்கிற குழந்தையை எந்த காரணம் சொல்லியும் கொலை செய்யக்கூடாது. ஒருவேளை மருத்துவர்கள் கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் கூட, கர்த்தரிடம் ஜெபித்து குணப்படுத்த கேட்க வேண்டுமே தவிர, எந்த காரணத்தை முன்னிட்டும் கொலை செய்யக்கூடாது. இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. கர்த்தருடைய 10 கட்டளைகளில் ஒன்றை மீறினவர்களாக எரிகிற நரகாக்கினைக்கு அக்னி கடலில் நாம் போடப்படுவோம். அங்கு செல்ல வேண்டி இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தரிடத்தில் பயத்தோடு நாம் வாழ வேண்டும். நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது. ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம், அதில் தவறு இல்லை. அது நம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. ஒருவேளை நம் வயிற்றில் குழந்தை உண்டானால் அதை எந்த காரணத்தை சொல்லியும் அழிக்காமல், எத்தனை விதமான நம் முழு முயற்சியையும் செய்து பிள்ளையை காப்பாற்றவே முயற்சி செய்ய வேண்டும். அதே போல பெண்கள், குறிப்பாக திருமணமான பெண்கள், கணவருடைய வற்புறுத்தல் என்றோ, குடும்பத்தாரின் வற்புறுத்தல் என்றோ, அல்லது தன்னுடைய வேலை, மற்ற காரியங்கள் போன்ற எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டாம். நம் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நாமே கர்த்தரிடத்தில் பதில் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த குழந்தையை கொன்றால் கர்த்தர் நம்மிடம் நேரடியாய் கேட்பார். நித்திய ஜீவனுக்குள் நாம் செல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நீ எப்படி வயிற்றில் நான் உனக்கு கொடுத்த குழந்தையை நீ எப்படி கொன்றாய்? அந்த உயிர் நான் பிறப்பித்தது, நான் உனக்கு கொடுத்தது. அதை பாதுகாக்கத்தான் தாய்க்கு கடமையே தவிர கொல்லும் உரிமையை கர்த்தர் கொடுக்கவில்லை. அதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நியாயத்திற்கு நிற்க வேண்டும் என்கிற பயத்தோடு கூட இந்த பொல்லாத காரியத்தை செய்ய வேண்டாம். இது மகா பெரிய பாவமாய் இருக்கிறது. தன் வயிற்றில் ஆகாத எதிரியை ஒரு மனிதன் கொன்றால் கூட அந்த கொலை செய்தவனை ஐயோ கொலைகாரன் எப்படிப்பட்டவன் என்று சொல்வோம். ஒரு எதிரியை கொன்றவனை நாம் தீயவனாக பேசுவோம். அவன் கொடுமைக்காரன், இரக்கமில்லாதவன் என்று பேசுவோம். ஆனால் ஒரு பாவமும் அறியாது நம் வயிற்றில் வளருகிற நம் இரத்தத்தை, நம் இரத்தம், நம் குழந்தை ஒரு பாவம் அறியாதது. அதன் முகத்தை கூட நாம் பார்க்கவில்லை, நம் முகத்தை கூட அது பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம் வயிற்றில் வளருகிற குழந்தையை நாமே கொல்லுகிறோம் என்றால், அந்த கொலைகாரனை விட நாம் தான் பெரிய கொலைகாரன். அவனை விட தன்னை விரோதிக்கிறதற்காகவும் பணத்திற்காகவும் கொலை செய்கிறவனை விட மோசமான கொலைகாரனாக, கொலைகாரியாக பெற்றோர்களாகிய நாமே இருந்து விடுகிறோம். அதனால் இதன் முக்கிய பொறுப்பு பெண்ணுக்கு இருக்கிறது. திருமணமான பெண்கள் அனைவரும், எந்த பெண்ணாய் இருந்தாலும், தன் வயிற்றில் குழந்தை என்று இருந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளையை காப்பாற்ற நினைக்க வேண்டும். கொலை பாதகத்துக்கு அஞ்சி நடங்கள். இது கொலை கொலை கொலைதான். கொலை இல்லை என்று சொன்னாலும் கர்த்தருடைய பார்வையில் அது கொலைதான். உங்கள் குடும்பத்தார் வயிற்றில் இருக்கிற குழந்தையை அழிக்கலாம், தவறில்லை என்று சொன்னாலும் அவர்கள் அல்ல கடவுள், கர்த்தரே தெய்வம். தயவு செய்து எந்த பெண்ணும் தன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு முழு பொறுப்பாளியா இருக்கிறார்கள். அபார்ஷன் என்பதும் கண்டிப்பாக கொலைதான், கொலைதான், கொலைதான். இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. பிறந்த பின்பு கொன்றாலும், பிறக்கு முன்பு கொன்றாலும் உயிர் உயிர்தான். தாயின் கருவில் இருக்கும் போதே அதற்கு உயிர் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக கொலைதான். கர்த்தருடைய பார்வையில் நாம் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து இந்த மகா பாவத்தை செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஒருவேளை இது போன்ற ஏற்கனவே செய்திருந்தால், ஐயோ நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டேனே, நான் என்ன செய்வேன், நான் நரகத்துக்கு தான் செல்ல வேண்டுமா என்று நினைத்தால், இப்பொழுதே மனமுடைந்து உங்கள் இருதயத்தை நீங்களே உங்களை தாழ்த்தி, இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் ஒப்படையுங்கள். ஆண்டவரே, நான் அறியாமல் செய்தேன், உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள். நான் இந்த கொலையை செய்திருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியுங்கள் என்று. ஆணாயிருந்தாலும் பெற்றோர்கள், ஒரு குழந்தையை கொன்ற பெற்றோர்கள் யாராய் இருந்தாலும் தயவு செய்து மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் மன்னிப்பார். அதனால் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வாய்ப்பு உண்டாகும். இவ்வுலகத்தில் நமக்கு சிறு தண்டனைகளை கர்த்தர் கொடுத்தாலும் மனப்பூர்வமாக அந்த நியாய தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்கலாம்.
மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் மன்னிப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனம் திரும்புவோம். ஒருவேளை செய்திருந்தால், இந்த பாவத்தை செய்திருந்தால் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம். இதே சட்டதிட்டம் தான் ஒரு மருத்துவருக்கும். ஒரு பெண் மருத்துவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட அபார்ஷன் செய்தால், அது சட்டப்படி உங்களுடைய சட்டப்படி நியாயமாக இருந்தாலும், கர்த்தருடைய பார்வையில் பாவமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட கொலை பாதகத்துக்கு எந்த மருத்துவரானாலும் அஞ்சுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள். தயவு செய்து இந்த பாவத்தை செய்யாதிருங்கள். உங்கள் மூலியமாக எத்தனை ரத்தம் சிந்தப்படுகிறதோ, எத்தனை உயிர் கொல்லப்படுகிறதோ, அதற்கெல்லாம் நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தர் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை, நீ கொலை செய்து கொள் என்று. அதனால் இது கொலைதான். அபார்ஷன் ஒரு கொலைதான். தயவு செய்து மருத்துவர்கள் அதிகமான பெண்கள் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும், அபார்ஷன் செய்ய நினைத்தாலும் மருத்துவர்கள் இல்லாமல் செய்ய முடியாது. இதற்கு மிகப்பெரிய பொறுப்பாக பெண் மருத்துவர்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து கர்த்தருக்கு அஞ்சுங்கள். இந்த பாவத்தை செய்யாதிருங்கள். ஒருவேளை இதுவரை செய்திருந்தால் மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்கள். இனி செய்யாதிருங்கள். இந்த பாவத்தை விட்டு ஒழியுங்கள். எப்படிப்பட்ட ஒருவேளை குழந்தை பாதிக்கப்பட்டு தாயின் கருவில் இருந்தால் கூட ஜெபித்து அந்த பிள்ளையை குணமாக்க முயற்சி பண்ணுங்கள். எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் அதற்கே நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு உயிரை கொலை செய்ய, ஒரு உயிரை எடுக்க, அபார்ஷன் செய்ய நாம் துணியவே கூடாது. எந்த மனித இருதயமும் துணியக்கூடாது. மருத்துவராய் இருந்தாலும், பெற்றோர்களாய் இருந்தாலும், பெரியோர்களாய் இருந்தாலும், யாராய் இருந்தாலும் எந்த சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடாது. இயலாமையை காரணம் காட்டக்கூடாது. எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளையை காப்பாற்றவே முயற்சிக்க வேண்டும். இது கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் கேட்பார். நம்முடைய கைகளில் கேட்பார். பாருங்கள், ஒரு உதாரணத்தை பார்ப்போம். தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ராஜாவாய் இருந்தார். வேதாகமத்தில் தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமான மனுஷன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தாவீது ராஜா உரியாவை கொலை செய்ததினால், அந்த கொலை பாவத்தினால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பட்டயம் அவரை விட்டு நீங்கவில்லை. சண்டைகளோடு தான் வாழ்ந்து வந்தார் அவர் காலம் முழுவதும். இது கர்த்தருடைய கொடுத்த சாபம். அந்த ஒரு உயிருக்காக கர்த்தர் 4 உயிர்களை, தாவீது ராஜா சொல்லியது போலவே, நியாயம் தீர்த்தது போலவே 4 பிள்ளைகளை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, அவருடைய கரம் இரத்தக்கரை படிந்தது என்று சொல்லி எனக்கு தேவாலயம் கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவு இருதயத்திற்கு பிரியமான மனிதனாய் இருந்தும், கர்த்தர் நேசித்திருந்தும், உன் கையில் ரத்தம் படிந்திருக்கிறது, நீ உரியாவை கொன்றவன், அதனால் நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது, உன் குமாரனாகிய சாலமோன் அதை கட்டட்டும் என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் ரத்தம் சிந்துதலுக்கு எவ்வளவு எதிராக, எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். தயவு செய்து அபார்ஷன் கொலைதான் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மகா பாவத்தை செய்ய வேண்டாம். அது பாவம், பாவம், மிகப்பெரிய பாவம். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். வேதத்தில் எங்கு வேண்டுமானாலும் வேத வசனத்தை தியானித்து பாருங்கள். ரத்தமே உயிர், ரத்தமே உயிர் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு குழந்தையின் கை கால்கள் உருவாகாம கருநிலையில் இருந்தாலும் கூட அந்த நிலையில் கொன்றாலும் அது பாவமே. அது கர்த்தருடைய பார்வையில் மனித உயிர். 45 நாள் தான் ஆயிருக்கிறது, குழந்தை இன்னும் உருவாகவில்லை என்று சொல்லி கூட மாத்திரை சாப்பிடுவதோ, ஊசி போடுவதோ, மற்ற எந்த காரியங்களும் செய்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய வேண்டாம். கொலைபாதகருக்கு கர்த்தர் விரோதமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நம் வாழ்க்கையில் சுமக்கும் போது அது மகா பெரியதாய் இருக்கும். ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பது ஆனால் அதை கொன்று விட்டால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நாம் சுமப்போம் அல்லவா? அது மிக கொடுமையானது. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் இன்றும் கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால் தயவு செய்து இந்த மகா பாவத்திற்கு இடம் கொடுக்காதிருங்கள். குழந்தைகளை கொல்லாதிருங்கள். பிறந்த குழந்தையாய் இருந்தாலும், பிறப்பதற்கு முன்பாக இருந்தாலும், வயதானவர்களாய் இருந்தாலும், பலவீனமாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு உயிரை எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் அப்படிப்பட்ட மகா பாவத்தை செய்ய வேண்டாம். வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 22:15 இந்த வசனங்களை தியானித்து பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் இப்படி அபார்ஷன் செய்திருந்தாலோ, கொலை செய்திருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்டு, மாத்திரை சாப்பிட்டு அபார்ஷன் செய்தாலும், ஊசி போட்டு அபார்ஷன் செய்தாலும், எந்த நிலையில் செய்தாலும் பாவம் பாவமே. கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். மனம் திரும்பும். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.